ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் சோகத்திற்கு ஒரு முடிவை கட்டிவிட்டேன். முடியாதது போல இருந்த விஷயம் எல்லாம் முடிந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, உனக்கான அழகிய வாழ்க்கை உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது. அமைதியான சூழலோடு நிம்மதியாக ஆனந்தமாக இனி நீ வாழப்போகின்றாய். இது நாள் வரை அத்தனை சோகத்தையும் கடந்து வந்தது எளிது அல்ல. நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்டாய். எவ்வளவோ அவமானங்களை சந்தித்திருக்கின்றாய். பொறுக்க முடியாத வேதனைகளை எல்லாம் பொறுத்து வந்திருக்கின்றாய். உன்னுடைய பொறுமை என்னை பல சமயங்களில் பூரிப்படைய வைத்திருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கை என்னை பலமுறை மெய் சிலிர்க்க வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே உன்னை போற்றக்கூடிய நிலையில்தான் நீ இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, பிரச்சனை என்று வந்ததும் துவண்டு விடாமல், மனம் தளர்ந்து விடாமல், ஓடி ஒளியாமல் அத்தனையையும் எதிர்கொண்டு சமாளித்து இந்த நிலையில் வாழ்ந்து வருகின்றாய். ஒரு பிரச்சனை என்றால் இடிந்து போய் அமர்ந்து விடுவதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை இப்பொழுது எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள இறைவனின் துணையை நாடுகின்றாய். நிதானமாக செயல்பட தொடங்கி இருக்கும் உனக்கு எதை வந்தாலும் இனி சாமர்த்தியமாக கடந்துவிடும் தகுதி முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது. அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்ததால் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கை பெறக்கூடிய தகுதியையும் பெற்றிருக்கின்றது. என்னை தொட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் ராஜ நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது. ராஜ வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். நம்ப முடியவில்லையா என் குழந்தையே? நான் உனக்கு தரமாட்டேன் என்று நினைக்கின்றாயா? நீ பட்ட கஷ்டங்களுக்கு பரிசாக ராஜ வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்து அழகு பார்க்க போகின்றேன். ஆனந்தமாக நீ வாழ்வதை நான் என் கண் குளிர பார்க்க வேண்டும். நிம்மதி இல்லாமல் இத்தனை நாள் நீ தவித்தது போதும். உறக்கம் இல்லாமல் இத்தனை நாள் நீ வாடியது போதும். நிம்மதியான உறக்கத்தோடு சந்தோஷமாக அனுதினமும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை சந்தித்து ஆனந்தமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்ற அதற்கு நான் கொடுக்கும் பரிசு இது. பல சமயங்களில் அமைதியாக இருந்து பல விஷயங்களை வெற்றி கண்டுள்ளாய். நடக்காதோ என்று நினைத்த விஷயங்களை இறைவனின் துணையோடு நடத்த அத்தனை வழிவகைகளையும் நீயே செய்தும் உள்ளாய். உன் வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறாமல் போகும்? உன் முருகன் நான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். நீ முழு மனதோடு புன்னகை கொள்ளும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. தூய்மையான மனதோடு இருக்கின்றாய். முழுமையாக நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய். நான் ஒவ்வொரு கணமும் உனக்கு காட்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அவ்வப்பொழுது உன் மனதில் ஏற்படுகின்ற சந்தேகத்திற்கு நானும் நேரடியாக உன்முன் தோன்றி அவ்வப்பொழுது பதிலும் கொடுக்கின்றேன். நீ நலமாக வாழ வேண்டும் என்று நான் முழு மனதாக நினைக்கின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்குள் பொறாமையும் நயவஞ்சகமும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல அதிர்ஷ்டம் விரைவில் உன் வாழ்க்கையை வந்து அடைய போகின்றது. மிக மிக அருகில் வந்து விட்டது ராஜ வாழ்க்கை. இந்த சமயத்தில் உள்ளம் முழுவதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் செயல்கள் முழுவதும் நல்ல செயல்களோடும் இருக்கும் பட்சத்தில் மிக விரைந்து அத்தனையையும் பெறுவாய் நீ. என் அன்பு குழந்தையே, பிரச்சனை அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குகின்றதோ அந்த இடத்தில் சோகத்தில் இருந்து சந்தோஷம் வரை அனைத்து இடத்திலும் நானும் உனக்கு துணை புரிந்து கொண்டுதான் இருப்பேன். எப்படிப்பட்ட தருணங்களில் இருந்து எல்லாம் நீ தப்பித்து வெளிவந்திருக்கின்றாய் என்று உன்னை விட எனக்கு தான் தெரியும். அத்தனை பிரச்சனைக்கும் நான் முடிவை வைத்து விட்டேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக நிச்சயம் மாறும். மிகுந்த சந்தோஷத்தோடு ஆனந்தமாக எனக்கு நீ நன்றி சொல்வாய். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரத்தை தரக்கூடிய நாளாக இனி அமையும். பொறுமையாக இருந்ததன் காரணமாக மிக உயரத்தை நீ பெறப்போகின்றாய். வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடக்கூடிய முக்கியமான நாளாக இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் அமைந்திடும். மிக பெரிய வெற்றியை நீ பெறக்கூடிய தகுதியை இன்றைய தினத்தில் பெற்று விடுவாய். உன்னை ஒரு பொழுதும் நான் தவிக்க விட மாட்டேன். உன்னை கை தூக்கி உயர்த்திதான் விடுவேன். ஒரு பொழுதும் விழவிட மாட்டேன். ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் உன் வசப்படுத்துவேன். அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக உன் வாழ்க்கை அமையும்.
என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்று நிச்சயம் நீ பெற்று விட்டாய். நீ மகிழ வேண்டிய நாள் இனி ஒவ்வொரு நாளும். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் இன்றே முடிந்து விட்டது. ராஜ நேரம், ராஜ வாழ்க்கை என்னை தொட்ட இந்த கணம் முதலே ஆரம்பமாகியும் விட்டது. ஒவ்வொரு விடியலும் அருமையான விடியலாக இருக்கும். உன் கஷ்டத்தை போக்கத்தான் இக்கணம் வந்தேன். அதனால் கலங்கி கொண்டிருந்த உன் மனதை நீ தெளிவடைய வைத்துக்கொள். மகிழ்ச்சியாக இனி நீ வாழ்வாய் என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. தைரியத்தை ஒரு பொழுதும் நீ இழக்கக்கூடாது. நல்ல பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னை நீ தொடுவாயா அல்லது அலட்சியம் செய்வாயா என்று நினைத்தேன். என்னுடைய ஆசிகளை முழுவதுமாக பெற்றிருந்ததால் மட்டும்தான் இக்கணம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து கொண்டிருக்கின்றாய். மெதுமெதுவாக உன் வாழ்க்கையில் உயர்ந்தது எல்லாம் முடிந்துவிட்டு அசுரவேக வளர்ச்சியை உன் வாழ்க்கை காணப்போகின்றது. பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அனைத்து வெற்றிகளையும் அசுர வேகத்தில் பெறக்கூடிய அளவிற்கு தகுதியையும் பெற்றிருக்கின்றது. மிக பெரிய வளர்ச்சி உன்னுடைய மனதை குதூகலப்படுத்த, உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்ற வந்து கொண்டிருக்கின்றது. கோபம், வெறுப்பு, தேவையில்லாத விதண்டாவாதம், ஏமாற்றங்கள் போன்றவை இது நாள் வரை உன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவைகள் உன்னை கட்டுக்குள் வைத்திருந்தது. அந்த கட்டு இப்பொழுது அவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அந்த இடத்தில் நிதானமும், வெறுப்பும் இல்லாமல் அந்த இடத்தில் நம்பிக்கையும், விதண்டாவாதம் இல்லாமல் அந்த இடத்தில் மௌனமும், ஏமாற்றங்கள் இல்லாமல் அந்த இடத்தில் ஏற்றங்களும் இனி நிச்சயம் கிடைக்கும் உனக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நம்பிக்கையை தரக்கூடிய அளவிற்கு மாறும். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிரம்பும். உன்னையே நீ தாழ்த்தி கொண்டிருந்த நிலை மாறி உன்னை பலர் உயர்த்தி பேசக்கூடிய அளவிற்கு உன் தரம் உயரும். தேவையில்லாதவற்றை இது நாள் வரை யோசித்து யோசித்து மனதை பாரமாக்கி கொண்டிருந்தாய். இனி உன் மனது பாரம் அத்தனையும் இழந்து லேசாகும். உன் மனம் அமைதியாகும். உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வெற்றியை தான் பெறும். தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன். வெற்றியை உனதாக்க வந்திருக்கின்றேன். என்னுடைய வழித்துணை உனக்கு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் பயம் வேண்டாம். வெற்றி உன் பக்கம்தான் என் குழந்தையே. வீணாக பயப்பட்டு கொண்டு இருக்காதே. அனைத்து இன்பங்களையும் பெறக்கூடிய தகுதி உன் வாழ்க்கை பெற்றுவிட்டது. உன் வேண்டுதல்கள் மொத்தமும் நிறைவேறப் போகின்றது. நிறைவேறியே தீரும். அது வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தும். நல்லது நடக்கும்.